அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 5, 2025, மாசி 21ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கையில் வெற்றி பெற சாதிக்க வேண்டும் என்ற சபதம் ஏற்க வேண்டும். வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியம் இருக்க வேண்டும். அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நாம் அறிவோம். ஆக இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கியிருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு அருகில் இருக்குது என்று நம்புகிறேன். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை இணைத்து வைத்த சகோதரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், நாம் இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது
நம்ம ஒருத்தவங்க இணைச்சி வச்சுருப்பாங்க, நாம் பல பேரை இணைச்சி வச்சுருப்போம். அவங்களையெல்லாம் நம்மளுடைய அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அனைத்து நல் விஷயங்களையும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டு, தொடர்ந்து நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முத்தான முக்கிய கேள்விகள். நாம் எதற்காக 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்று நாம் பயணிக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 8 நடை பயிற்சியை ஏன் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதிலாக இருக்கும். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதில் நிச்சயமாக நம்முடைய பதிலாக இருக்கும். அதுலேயும் இன்னும் விளக்கமாக ஏன் நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏன் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஏன் நம்ம அதை பெற வேண்டும், ஏன் அதை மீட்டெடுக்க வேண்டும், இப்படின்னு நமக்குள்ள நம்ம கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம்னா இன்னும் அதற்கான விடை உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதோடு பேசணும். இந்த வித்தையை நான் பல முறை கற்றுத்தந்திருக்கிறேன், இனி வருங்காலங்களிலும் கற்றுத்தருவேன். ஆழ்மனதோடு பேசி பழக வேண்டும். தொடர்ந்து நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நான் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். அவ்வாறாக இன்றைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும், நல்ல உயர் பதவியில் இருக்கணும், இன்னும் விதவிதமான இலக்குகள் இருக்கும். 8 நடை பயிற்சியில் வந்துட்டும் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இல்லையே, நான் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா நான் ஏன் 8 நடை நடக்கணும்? அப்போ இந்த செயலுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? 8 நடை பயிற்சி மேற்கொள்வதே நாம் நமது இலக்கை அடைவதற்காக தான். அதில் இருந்து நம்மளுடைய கவனம் எதுலேயும் சிதறாமல் நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் குறியை வைத்து நம்ம பயணிக்கணும். காலையில் 8 நடையை தொடங்கும் பொழுது உங்களுடைய இலக்கு உங்கள் கண் முன் வந்து நிற்கணும். நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், நல்ல உயர் பதவியில் இருக்க வேண்டும், தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பன்மடங்கு பெரிய இருக்கணும், ஆற்றல் அதிகரித்திருக்கணும். இப்படி பல்வேறு இலக்குகள் கண் முன் வந்து நிற்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த இலக்குகள் மட்டும் உங்கள் கண் முன் வந்து நின்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நம்மளுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, நாம தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? நம்மளுக்குள்ளே ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? யார் அது அப்படின்னு கேட்டால் அது நாம் தானே. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபர் தானே. அந்த நபரிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? அந்த நபர் இப்போ உங்களுக்கு தூக்கம் வருகிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, காலையில் விடிகாலையில் எழும்பொழுது அலாரம் அடிக்கும்போது அதை தட்டி விட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூங்கலாம் சொன்னது யாருன்னா உங்களுடைய ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்திட்ட நீங்கள் கேளுங்க. நான் அதை ஆழ்மனம் சொல்ல மாட்டேன், மேல்மனம் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். நீங்கள் கேளுங்க, அந்த மேல்மனத்திட்ட கேளுங்க. நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன, தூங்குவதா? இல்லை. நாம் விடியலில் எழுந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடங்கி அந்த பயிற்சிகளின் முடிவில் நாம் ஈர்ப்பு விதி மற்றும் நம்மளுடைய மனப்படக்காட்சி செய்வதற்காகத்தான். அதில் செய்தோமானால் நம்மளுடைய இலக்கை நாம் அடைய முடியும். அப்போ இலக்கை நோக்கிய பயணம் எது? இப்போ நம்ம எழுந்து நடக்க வேண்டும். நடந்து நம்மளுடைய இலக்குக்கான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிட்டையோ மேல் மனதிட்டையோ கேட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும். இந்த கேள்வியை நம்ம கேட்கலை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்படி நம்மளுடைய முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு நம்ம பயணிக்கணும். தொடர்ந்து நேற்றைக்கு நம்ம ஒரு ஆடியோ கேட்டிருந்தோம். அந்த ஆடியோ வெற்றிக்கான ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் 21 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதரி கொடுத்துருந்த ஒரு ஆடியோ கேட்டிருந்தோம். இந்த ஆடியோ ஒரு 7 நிமிட ஆடியோ தான் கேட்டிருந்தோம். மீதம் இன்னும் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன்.
அந்த 7 நிமிட ஆடியோவில் என்ன இருந்தது அப்படிங்கிறத இப்போ ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துடலாம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தை 8 மணி நேரம் தூங்குவதற்காக வைத்துக்கொண்டாலும், 10 மணி நேரம் நமது வேலைக்காக வைத்துக்கொண்டாலும், மீதி இருக்கக்கூடிய 6 மணி நேரத்தில் நம்மளுடைய முக்கிய தேவைகளுக்கான நேரத்தை ஒரு 2 மணி நேரம் கழித்து கொள்ளுங்கள். மீதம் இருக்கக்கூடிய 4 மணி நேரத்தை நமக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது நமக்கான நேரம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ முதல்ல ஒரு காலையில் ஒரு 2 மணி நேரம், மாலையில் ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு 2ஆக பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. டைகர் கிளப்பில் நித்தம் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1 மணி நேரம் ஒதுக்குவதற்கே அவ்வளவு நிறைய பேருக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சகோதரி நமக்கு இந்த ஆடியோவில் நீங்கள் 4 மணி நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ காலையில் 2 மணி நேரம், மாலையில் 2 மணி நேரம். அந்த காலையில் உள்ள 2 மணி நேரத்தை எவ்வாறெல்லாம் பிரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போது காலையில் நம்ம 9 மணிக்கு நம்மளுடைய வேலைகளை, பணிகளை நம்ம வந்து தொழில்களை தொடங்கணும் அப்படின்னா, அதுக்கு எப்படியும் 8 மணிக்கே நம்ம ஆயத்தமாகணும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு செல்கிறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, 9 மணிக்கு வேலையில் இருக்கணும் அப்படின்னா, 8 மணிக்கே பயணிக்க ஆரம்பித்தால்தான் அந்த வேலையில் போய் 9 மணிக்கு நம்ம சரியாக நிற்க முடியும். அப்போது 9 மணிக்கு நம்மளுடைய தொழிலையோ, வேலையவோ, பணியவோ நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னா, அதற்கு ஆயத்தமாவது அப்படிங்கிறது 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். அப்போ 8 மணிக்கு அது செய்யணும் அப்படின்னா, நமக்கு 2 மணி நேரம், நமக்கான 2 மணி நேரம் அப்படிங்கிறது 6லிருந்து 8 அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்ளணும். அப்போ 6லிருந்து 8 அப்படிங்கிறது நமக்கான 2 மணி நேரம் வைத்துக்கொண்டால், அந்த 6க்கு முன்பாக நம்ம எழுந்திருக்க வேண்டும். தூங்கி எழுவது வந்து சரியாக 5:59க்கு எழுந்து 6 மணிக்கு நம்மளுடைய பணிகளை, அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த ஷெட்யூலை நம்ம செய்ய முடியாது. அப்போது 6க்கு முன்பாக ஒரு 5:45க்கோ அல்லது 5:30 மணிக்கோ எழுந்திருக்க வேண்டும். அப்போது சராசரியாக நமக்காக காலையில் ஒரு 2 மணி நேரத்தை நாம் வந்து ஒதுக்கியாக வேண்டும் என்றால், நாம் விடிகாலையில் குறைந்தபட்சம் 5:30லிருந்து 5:45க்குள் எழுந்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்ல வர ஒரு முதல் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்போது 5:30லிருந்து நம்ம வந்து 5:45க்குள் எழுந்து விட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய முக்கிய வேலைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு நம்மளுடைய அந்த ஷெட்யூல் படி நம்ம தொடங்கணும் அப்படின்னா, ஒரு 6 மணிக்கு நமக்கான அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு 15 நிமிடம் ஜர்னலிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு டைரியில் அல்லது ஒரு நோட்டில் நம்மை பற்றி எழுத வேண்டும். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய 3 முக்கிய ஒரு நேர்மறையான எண்ணங்கள் அல்லது செயல்களை குறிப்பிட வேண்டும். அவங்க சொன்னாங்க, நான் வந்து குழந்தைகளிடத்தில் நன்றாக பழகுவேன், பேசுவேன். இதெல்லாம் வந்து நம்மளுடைய நல்ல பழக்கங்களை நம்ம தேடணும். நமக்குள்ளே இருக்கும், லட்சம் பழக்கம் இருக்கும். உங்களுக்குள் நீங்கள் தேடினால், நீங்கள் பொதுவாக வெளியில் யோசிச்சிங்க யாராவது கேட்கும்போதுனா, ஆமாம் எனக்கெல்லாம் என்ன நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்னு கடந்து போய்விடும். ஆனால் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால் நமக்குள் லட்சம் நல்ல பழக்கம் இருக்கும். பிறரை பார்த்து சிரிப்பது, வணங்குவது, மரியாதை கொடுப்பது, இதெல்லாம் நல்ல பழக்கங்கள் பட்டியலில் வந்து கொண்டே இருக்கும். அப்போது நித்தம் 3 நல்ல பழக்கங்களை நாம் வந்து நம்மளுடைய பாசிட்டிவான, நேர்மறையான நல்ல விஷயங்களை எழுத வேண்டும். அதன் பிறகு 3 நன்றி கூறத்தக்க விஷயங்களை எழுத வேண்டும். இறைவனுக்கு நன்றி சொல்லுதல், இயற்கைக்கு நன்றி சொல்லுதல், பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுதல், என்னை இப்படி படைத்தமைக்கு நன்றி, எனக்கு இப்படி ஒரு பெற்றோர்களை தந்தமைக்கு நன்றி, எனக்கு இப்படி ஒரு ஆசிரியர்களை தந்தமைக்கு நன்றி, இப்படி ஒரு நண்பர்களை தந்ததுக்கு நன்றி, இப்படி ஒரு உறவுகளை தந்தமைக்கு நன்றி அப்படின்னு நன்றி சொல்லுதல். அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க, எனக்கு சிறந்த உறுப்புகளை தந்தமைக்கு நன்றி, உள்ளுறுப்புகளை தந்தமைக்கு நன்றி,
அப்படின்ட்டு நம்ம வந்து நன்றி சொல்லத்தக்க விஷயங்களும் 1000 லட்சம் விஷயம் இருக்கும். அப்போது இவைகளை காலையில் நாம் வந்து ஒரு டைரி எடுத்து எழுதி அதை நாம் வந்து ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும். இதுதான் 15 நிமிடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 15 நிமிடம் அப்படிங்கிறது ஜர்னலிங் பண்ணுறது, இதை டைரியில் எழுதுறது அப்படின்னு. அதன் பிறகு ஒரு 15 நிமிடம் பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம 6 மணிக்கு தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னா 6:15 வரை ஜர்னலிங் பண்ணுறது, அதன் பிறகு 6:15லிருந்து 6:30 வரை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அந்த ப்ரீத்திங் எத்தனையோ வகையான மூச்சு பயிற்சி இருக்குது. அவங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 3 எண்ணிக்கை 1, 2, 3 அல்லது 3 வினாடிகள் அல்லது ஏதோ ஒரு அளவில் 3 அளவீடு அப்படின்னு வச்சுக்கிறோங்க. எக்ஸேலுக்கும் இன்ஹேலுக்கும் ஹோல்டுக்கும். அப்போது நம்ம வந்து மூச்சை வந்து மூக்கின் வழியாக தான் எடுக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய மூச்சை நம்ம உள்ளிழுக்கும் பொழுது ஒரு 3 வினாடிகள், அப்புறம் அதை நிலைநிறுத்தும் போது ஒரு 3 வினாடிகள், அப்புறம் அதை வெளியேற்றும் பொழுது ஒரு 3 வினாடிகள், மீண்டும் இந்த இடத்துல ஹோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைநிறுத்துதல் அப்படிங்கிறது மூச்சை வெளிவிட்டுட்டும் நம்ம செய்யலாம். அப்போ ஒரு 3 வினாடிகள் வைத்துக்கொள்ளலாம். மீண்டும் இன்ஹேல் ஹோல்டு எக்ஸேல் ஹோல்டு, இன்ஹேல் ஹோல்டு எக்ஸேல் ஹோல்டு அப்படின்ட்டு 3 வினாடிகள் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறத நீங்கள் உணர முடியும். நல்ல காற்றோட்டமான பகுதியில் அமர்ந்திருங்கள். ஸோ இதற்கு உடைகள்லாம் இறுக்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள்னு பல விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அப்போ மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த 15 நிமிடம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதன் பிறகு 6:15லேருந்து 6:30 வரை நம்ம வந்து மூச்சு பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா 6:30லிருந்து 7 மணி வரை, அதாவது 30 நிமிடங்கள் புதுசாக ஏதேனும் கற்றுக்கொள்ளுதலுக்கு ஒதுக்குங்கள். ஏதேனும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஏதேனும் ஒரு விஷயத்தை படியுங்கள், ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ புதுசாக ஏதாவது ஒன்று நீங்கள் கற்றுக்கணும் ஒரு 30 நிமிடம் ஒதுக்கி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது புதிதாக கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு 6:30லேருந்து 7. அதன் பிறகு 7லிருந்து 7:50 வரைய எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ஒரு வாக்கிங் கூட போகலாம், ஒரு ஜாக்கிங் கூட போகலாம். உங்களால் என்ன முடியுமோ ஒரு விளையாடலாம், ஏதோ ஒன்று செய்யுங்க. ஆனால் 50 நிமிடங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செய்தாக வேண்டும் அப்படிங்கிறத 7லிருந்து 7:50 வரைய அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் பிறகு 10 நிமிடம் நிலத்தில் நடங்கள், தரையில் நடங்கள், மண் தரையில் நடங்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ மண் தரையில் நம்ம வந்து கால்கள் பதியும்படியாக நடக்க வேண்டும். இதுதான் அந்த 2 மணி நேரம். 15 நிமிடம் ஜர்னலிங் பண்ணுறது, 15 நிமிடம் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, 30 நிமிடம் புதிதாக ஏதேனும் கற்றுக்கொள்ளுதல், 50 நிமிடம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி, 10 நிமிடம் வெறும் தரையில், அதாவது மண் தரையில் நடக்க வேண்டும். இந்த 2 மணி நேரம் காலை இப்படி நீங்கள் ஒதுக்கி பாருங்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இந்த 2 மணி நேரத்தை டைகர் கிளப் எப்படி உங்களுக்கு மாற்றி தருகிறது அப்படின்னு நீங்கள் எண்ணி பார்த்தீர்களாங்கிறது, நேற்றுக்கே நீங்கள் எண்ணி பார்த்தீர்களான்னு எனக்கு தெரியல. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய 8 நடைப்பயிற்சியில் சுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப, நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய சுவாசத்தை சோதித்து பாருங்கள். உங்களுடைய 2 நாசிலையும் சுவாசம் வருதான்னு பாருங்கள். இடைவெளியிலாம் நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே சுவாச பயிற்சி அப்படிங்கிறது இயல்பிலேயே நடக்கிறது. அதாவது 2 மணி நேரம் என்னால் ஒதுக்க முடியாது, மூச்சு பயிற்சிக்கென்று நான் தனியாக நேரம் ஒதுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம டைகர் கிளப்பில் 8 நடைப்பயிற்சியில் அது உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் ஒரு 15 நிமிடம் போயிடுதா. அதன் பிறகு புதிதாக ஏதேனும் கற்றுக்கொள்ளுதல். இப்போ இந்த விஷயம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 21 டேஸ் சேலஞ்சில் நம்ம வெற்றிக்கான ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து இந்த ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம் அல்லவா. இது வந்து நம்ம புதிதாக கற்றுக்கொள்கிறோம். புதிதாக டைகர் கிளப்பில் நித்தம் பல விஷயங்களை கற்று வருகிறோம். அப்போது நித்தம் ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் கற்று வருவது, இதையும்
அவங்க அரை மணி நேரம் செய்ய சொல்கிறாங்க. நாமும் கிட்டத்தட்ட 42 நிமிடங்களில் ஒரு 30 நிமிடங்கள் அப்படிங்கிறது புதிதான விஷயங்களை தான் கற்றுக்கொள்வோம். பழைய விஷயங்கள் அப்படிங்கிறது நான் நித்தம் நினைவூட்டுதல், தண்ணீர் பருகுதல், இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி வந்தாலும் புதிதான பல விஷயங்களை நம்ம வந்து நித்தம் ஒரு 30 நிமிடம் கற்றுக்கொள்கிறோம். அதன் பிறகு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு 50 நிமிடம் சொன்னாங்க. நாமளும் 42 நிமிடம் நம்மளுடைய நடைக்கான பயிற்சி, அப்புறம் நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சி, தோப்புக்கரணம், இவைகள் வந்து ஒரு 7 நிமிடங்கள் வரும். அப்போ அதுவும் ஒரு 50 நிமிடம் அப்படிங்கிறது வந்துடும். இதில் ஜேர்னலிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது புதிதாக நம்மளுடைய நேர்மறை சிந்தனை என்னவெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத எண்ணி பார்க்க வேண்டும். நன்றி கூறுதல் அப்படிங்கிறது, இந்த நன்றி கூறுதல் நிச்சயமாக ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 3 நபர்களிலிருந்து 4 நபர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இயற்கைக்கு நன்றி சொல்லுவோம், வாழ்த்து சொல்லுவோம். அதே போல் நமக்கான நல்ல பழக்கங்களை நித்தம் நான் நினைவூட்டுவேன். இதையெல்லாம் நம்ம வந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நேர்மறை சிந்தனை இருக்கிறது, எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது அப்படின்னு. அப்போது இந்த 8 நடைக்குள்ளாக இந்த வெறும் தரையில் நடப்பது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாவற்றையும் நாம் கவர் செய்து விடுகிறோம். அப்போது 1 மணி நேரத்தில் நம்ம 2 மணி நேரத்திற்கான விஷயங்களை செய்து விடுகிறோம். இந்த 10 நிமிடம் நான் வெறும் தரையில் நடக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். இதெல்லாம் நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன். எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு மண்ணே கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு பக்கெட்லேயோ ஒரு தொட்டிலேயோ மண் வச்சுக்கிறங்க. அந்த மண்ணை நித்தம் வந்து தொட்டு ஒரு 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றியோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த மண்ணோடு விளையாடுங்கள், வீடு கட்டியோ அல்லது ஏதோ ஒன்று செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எத்தனை பேருக்கு நினைவுக்கு வருதுங்கிறத சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த மண் சக்தி அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறத நினைவூட்டி அந்த மண்ணோடு நீங்கள் வந்து புழங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதை அவங்க கால்களில் படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மொத்தத்தில் நம்மளுடைய உடலில் எங்கே வேண்டாலும் படலாம், அது கைகள்லையும் கூட படலாம். ஸோ இந்த மண்குழியில் எடுக்கும் பொழுதெல்லாம் டைகர் கிளப்பில் நம்மளுடைய கேம்பில் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போது இந்த முதல் 7 நிமிடங்களில் காலையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை அந்த 2 மணி நேரங்களை எப்படி ஒதுக்கலாம் அப்படிங்கிறத நேற்றைய ஆடியோக்கான இன்றைய விளக்கத்தை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இப்போ வந்து நமக்கு வாழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. ஸோ அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை, இவங்களுக்கு திருமண நாள், அதுவும் 40ஆம் ஆண்டு திருமண நாள் அப்படிங்கிறத குறிப்பிட்டு நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு அவங்க வந்து நன்கொடை வழங்கியிருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ரமேஷ் ஃப்ரம் மதுரை, இவங்க மதுரை டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ரமேஷ் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, அம்மாவுடைய ஆசீர்வாதங்களும் டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி, நீங்களும் எங்களை ஆசீர்வதியுங்கள் அப்படிங்கிறத சொல்லி, இப்போ வாங்க நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இந்த இடத்துல நம்ம எல்லாருமே நம்மளுடைய மொபைல் ஃபோனை எடுத்து வாழ்த்து செய்தியை முதல்ல தட்டச்சு செய்யுங்கள். ஏன்னா எப்பொழுதுமே வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கிட்டுகிறதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ டைகர் கிளப்பில் நம்மளுக்கு நித்தம் கிடைக்கிது. நிறைய நபர்களுக்கு நம்ம வந்து திருமண நாள், பிறந்த நாள் அப்படின்னு வாழ்த்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த வாய்ப்புகளை கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து எல்லாருமே தட்டச்சு செய்து பழகுங்கள். பழக பழக ஏற்கனவே நம்ம ஆடியோவில் கேட்டது போல் நாம் பிறரை வாழ்த்த நாம் சிறப்பாக வாழ்வோம் அப்படிங்கிறதையும் மனதில் கொண்டு மனதார வாழ்த்துங்கள். யாரை வாழ்த்துவது என்றாலும் மனதார வாழ்த்துங்கள். இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் HBD அப்படின்னு டைப் அடிப்பாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு. நாம் மனப்பூர்வமாக மனதார நம்ம வாழ்த்தணும். ஸோ இப்போ எல்லாருமே அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ரமேஷ்குமார் அவங்கள நீங்கள் வாழ்த்தியிருப்பீங்க. அம்மாவும் நமக்கு ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் வழங்கியிருப்பார்கள். இப்போ நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து சொல்ல போயிடும்.
கருத்து சொல்வதற்கு முன்பாக நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் வந்து இடைவெளியில் இந்த 1 நிமிடத்தை கூடுதலாக எடுத்துக்கொண்டேன். நீர் பருகி முடிச்சுட்டு இப்போது நம்ம கருத்து பதிவிடலாம். இன்றைக்கி நம்மளுடைய கருத்தாக நம்ம 3 பதில் எப்பொழுதுமே அளிப்போம். அதில் முதல் பதில் அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை எவ்வாறாக பூர்த்தி செய்தீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மகிழ்வோடு, ஆனந்தத்தோடு, ஆரோக்கியத்தோடு நீங்கள் அதை எப்படி உற்சாகத்தோடு சொல்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பதிலில் உள்ள வித்தியாசத்தை நீங்களே உணரணும். இது முதல் பதில். 2வது பதிலாக என்ன தரப்போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் அல்லது உங்களுக்கு அருகில் அந்த நிலம், மண் தரை அப்படிங்கிறது இருக்கிறது. அதில் நான் வந்து 10 நிமிடம் நடக்க முடியும் அப்படிங்கிறத, மண் தரை இருக்கிறதா? அதுக்காகத்தான் இப்போ இந்த கேள்வி. அதை உங்களால் பயன்படுத்த முடியுமா? இதுதான் 2வது கேள்வி. உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டுக்கு அருகில்னா கண்டிப்பாக எங்கேயோ மண் இல்லாமல் இருக்காது. அதை நீங்கள் பயன்படுத்த முடியுமா? அதாவது நடக்க முடியுமா? நித்தம் வந்து ஒரு 5 நிமிடங்களாவது அதில் நான் நடந்து விட முடியும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோன்றி இருக்கும் அல்லவா? அப்படி இருந்தால் அதை இங்கே குறிப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் மண் தரை இருக்கிறது, அதை என்னால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 3வதாக வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற ஸ்லோகனை டைப் படிங்க. வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிறத டைப் படிங்க. ஸோ இந்த 3 பதில்களை அளித்தவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ இன்னும் அடுத்து மாலை பொழுதில் நம்ம 2 மணி நேரத்தை எப்படி செலவிட வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ அதை நம்ம கேட்க போயிடும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும், பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவெளிக்கு முன்பாக காலை 2 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்போது மாலை 2 மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போயிடும். தொடர்ந்து நேற்று ஒளிபரப்பப்பட்ட அந்த ஆடியோவின் மீதி பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அடுத்ததா நைட்டு 2 மணி நேரம் நான் சொன்னேன்ல, அதுக்கான ஸ்கெடியூலை இப்ப சொல்றேன். முதல் 10 நிமிஷம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்து மூச்சு பயிற்சி செய்ய போறீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெத்தட்லயே நீங்க மூச்சு பயிற்சி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு உடம்பே ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா காலையில இருந்து வேலை அது இதுன்னு அலைஞ்சு திரிஞ்சு டயர்டா இருப்பீங்க. சோ முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. 30 நிமிஷம் உங்களோட ஏதோ ஒரு ஹாபியை பண்ணலாம். எனக்கு எதுவுமே ஹாபி இல்லைன்னா தயவு செஞ்சு அதை டெவலப் பண்ணுங்க. புக் ரீட் பண்றது, பெயிண்டிங் பண்றது, கைவினை பொருட்கள் செய்யறது, ஸ்டிச் பண்றது, பியானோ, வயலின், இப்படி மியூசிக் வாசிக்கிறது, ரூமை கிளீன் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஹாபி வச்சுக்கோங்க. ஏன் ஸ்கின் கேர் பண்றது கூட ஹாபி வச்சுக்கலாம். 30 நிமிஷம் நிதானமா உட்காந்து கடலை மாவு, விட்டமின் சி சீரம், இப்படி உங்க ஸ்கின்னுக்கு எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க, அவசரமே இல்லாம. 30 நிமிஷம் இருக்கு. இதெல்லாமே நீங்க உங்களோட பொழுதுபோக்குக்காக பண்றது. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் தர ஃபீல கொடுக்கும். நம்ம முன்னாடி எல்லாம் சும்மா நோட் எடுத்து கிறுக்குவோம், ஆர்ட் வரைவோம், பெயிண்டிங் பண்ணுவோம், மியூசிக் சும்மா வாசிப்போம், கண்ணாமினான்னு ஏதோ ஒரு பாட்டாவது பாடிக்கிட்டு இருப்போம். பெயிண்ட் பண்றதெல்லாம் சும்மா தான் கிடக்கு, குப்பை மாதிரி சேர்ந்துகிட்டே போகுது, இதெல்லாம் டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. உங்களுக்குன்னு நீங்க பொழுதுபோக்குக்காக நேரம் கொடுக்காதப்பதான் என்னடா வாழ்க்கை வாழறோம், நமக்கு பிடிச்ச எதையுமே பண்ணலையேன்னு தோண ஆரம்பிக்கும். சோ ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாதிரி ஹாபி ஏதாவது இருந்தா அதை திரும்ப பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. இந்த 30 நிமிஷத்துல அதை செய்யுங்க. இல்ல ஹாபி எதுவும் இல்லைன்னா இப்போ ஒரு ஹாபி உருவாக்கி அதை தினமும் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அடுத்த 40 நிமிஷம் உட்காந்து நாளைக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுங்க. நாளை காலைல எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும்னு தெளிவா ஸ்கெடியூல் எழுதி வைக்கணும். மீட்டிங், இத்தனை மணி நேரம் வேலை, இத்தனை மணிக்குள்ள இந்த டாஸ்கை முடிக்கணும், இப்படி டீடைல்டா ஸ்கெடியூல் பண்ணணும். 15 மினிட்ஸ் உட்காந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் சரியா பண்ணீங்களா, என்னெல்லாம் தப்பு நடந்தது, எதெல்லாம் சரியா பண்ணணும், இப்படி லிஸ்ட போடுங்க. இதுக்கெல்லாம் தனியா ஒரு நோட் ஆர் டைரி வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்த 5 நிமிஷம் நிம்மதியா தூங்குறதுக்கான செட்டப்ப பண்ணணும். லைட் எல்லாம் டிம் பண்ணிடுங்க. பெட் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு தூங்குற வைபை உருவாக்கணும். இப்பதான் லாஸ்ட் ஸ்டெப். கடைசி 20 நிமிஷம் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க. தரையில உட்காந்து பண்ணுங்க. கண்ணை மூடி உங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க. பல எண்ணங்கள் வந்து போகும்,
அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்ற வேண்டாம். அப்படியே அதுவா தானா வெளியே போகும். நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் வரும். நெகட்டிவ் எண்ணங்கள் கூட வரலாம், பரவாயில்ல, அது அப்படியே கடந்து போகட்டும். ரிலாக்ஸ் ஆகுங்க. மைண்ட் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. சூப்பரா தூக்கம் சொக்கும். தியானத்தை முடிச்சுட்டு அந்த மனநிலையை கடக்காம பெட்ல படுத்து நான் வெற்றியாளன், நான் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்படி பாசிட்டிவான எண்ணங்களோட கற்பனைகளோட தூங்குங்க. இதுதான் பர்ஃபெக்டா உங்களுக்காக நீங்க பண்ற நைட் ருட்டீன். நைட்டு 2 மணி நேரம், காலையில 2 மணி நேரம், இப்படி உங்களுக்காக நீங்க பர்ஃபெக்டா 4 மணி நேரம் செலவு பண்ணிட்டீங்க. இதுதான் உங்களை மொத்தமா ப்ரொடக்டிவா ஆக்க போகுது. நைட்டு நீங்க இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். போனு, லேப்டாப், டிவி இப்படி எந்த ஸ்கிரீனும் இருக்கக்கூடாது. 10 மணிக்கு நீங்க தூங்க போறீங்கன்னா 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு இந்த ப்ராசஸ் பண்ண ரெடி ஆகி உட்காரணும். நான் வேலை விட்டு வர்றதே லேட் ஆகுது, வந்து டயர்ட் ஆகுது, இதெல்லாம் 4 மணி நேரத்துக்கெல்லாம் பண்ண முடியாதுங்கிறப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. அட்லீஸ்ட் 3 மணி நேரம் நான் சொன்னதெல்லாம் டைமை குறைச்சு ரீஸ்கெடியூல் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும். இது மட்டும் இல்ல, 10 மணி நேரம் நம்ம வேலைக்கு அலாட் பண்ணோமே, அது வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நீங்க ஸ்கெடியூல் பண்ணணும். நைட் அந்த 40 நிமிஷம் கிட்ட பிளான் போட சொன்னே, அதுல உட்காந்து நீங்க காலையில இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு மூச்சு பயிற்சி, இத்தனை மணிக்கு எக்ஸசைஸ், இத்தனை மணிக்கு ஆபீஸ் போகணும், இந்த வேலைக்கு இவ்வளவு நேரம், இந்த டாஸ்க்கு இதுக்குள்ள முடிக்கணும், இப்படி பக்காவா ஸ்கெடியூல் பண்ணுங்க. இடையில நிறைய மிஸ் ஆக சான்சஸ் இருக்குதான். டென்ஷன் ஆகாதீங்க. பதறிட்டாலே எல்லாம் குழம்பிடும். நிதானமா பண்ணுங்க. மத்த டைம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. காலையில உங்களோட ஆபீஸ் வேலை இல்ல வீட்டு வேலை இப்படிதான் அதை ஆரம்பிச்சாலுமே, எது ரொம்ப முக்கியமான டாஸ்க்கோ அதை தான் நீங்க முதல்ல முடிக்கணும். அப்புறம் எது கஷ்டமா இருக்கோ அந்த டாஸ்க்கை சின்ன சின்னதா பிரிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லாஸ்டா சிம்பிளான டாஸ்க் எல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா காலையில தானே மைண்ட் செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த டைம்ல தான் நீங்க முக்கியமான வேலை, கஷ்டமான வேலையெல்லாம் செய்யணும். உங்களால அதை பெஸ்டா பண்ண முடியும். பிளஸ் நீங்க வேலை பாக்குறப்போ உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. அலாட் பண்ண டைமுக்கு வேலை பார்த்து முடிச்சிருங்க. அப்பப்ப பிரேக் கொடுத்துக்கோங்க. ஒரு ஏடியா உட்காந்து வேலை பார்க்க கூடாது. ஒரு டாஸ்க் எடுத்துட்டா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டாஸ்க்கு போகணும். ஏன்னா ஒன்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா திரும்ப அந்த வேலையை முழு ஃபோக்கஸோட பண்ண நம்ம பிரெயினுக்கு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் தேவைப்படுமா. அதனால தான் சொன்னேன், பெரிய டாஸ்கா இருந்தா கூட அதை சின்ன சின்னதா பிரிச்சு டைம் வச்சு முடிக்கணும். ஒவ்வொரு டாஸ்க்கு அப்புறமும் பிரேக் எடுத்துக்கங்க. 25 மினிட்ஸ் வேலை பாக்குறோம், அப்புறமா 5 நிமிஷம் பிரேக், இப்படி கொடுத்துக்கலாம். இல்ல 50 நிமிஷம் வேலை பாக்குறோம், 10 நிமிஷம் பிரேக், இப்படி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கரெக்டா வருமோ அதை பாருங்க. ஆனா ஒரு டாஸ்க மிச்சம் வைக்காம முழுசா முடிச்சுட்டு தான் பிரேக் விடணும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது நம்ம போட்ட ஸ்கெடியூல். இதை தாண்டி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். நான் அந்த 4 மணி நேரம் சொன்னேன்ல, அந்த டைம்ல மோஸ்டா போன் பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. அலாரம் செட் பண்ணணும், டைமர் செட் பண்ணணும்னா கூட தனி கிளாக் வாங்கிக்கிறது பெட்டர். போன் எடுத்துட்டோம்னா டைம் வேஸ்டா தான் போகும். காலையில் நம்ம புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும்னு சொன்னேன்ல, அந்த டைம்ல வேணும்னா நீங்க போன் எடுங்க. ஏன்னா போன் தான் ஈஸி ஆக்சஸ். அப்ப போன் எடுத்து நீங்க ஆடியோ புக்ஸ் கேட்கலாம், பாட்காஸ்ட் கேட்கலாம், இல்ல இந்த மாதிரி ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கான டிப்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கான டிப்ஸ் எல்லாம் கேட்கலாம். தியானம் பண்ற நேரம், மூச்சு பயிற்சி பண்ற நேரம், வாக்கிங் போற நேரம்லாம் போனை அவாய்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வாக்கிங், ஜாகிங் போறப்போ காதுல இயர்போன் மாட்டிட்டு பாட்டு கேட்கிற பழக்கம், FM ரேடியோ கேட்கிற பழக்கம்லாம் இருக்கு. பட் இது ரொம்ப தப்பு. வாக்கிங் போறப்போ சுத்தி இருக்க இயற்கையை ரசிச்சுட்டே போங்க. மைண்ட்ஃபுல்லா இருங்க. உங்க கால் தரையில படுறத ஃபீல் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்லா ஜாகிங் பண்ணுங்க. அதிகாலையிலாம் போறப்போ பறவைங்க சத்தம், பூச்சிங்க சத்தம்லாம் கேட்கும். ரொம்ப அழகா இருக்கும். இசை மாதிரி இருக்கும் காதுக்கு. அதை எந்த மியூசிக்கை வச்சோ இல்ல பாட்காஸ்ட வச்சோலாம் அழுத்தாதீங்க. இந்த அழகான இசையெல்லாம் கேளுங்க. எப்படியும் மத்த நேரம் போன் பார்க்க தானே போறோம், மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணதான் போறோம். இந்த 4 மணி நேரத்தை தவிர்த்துக்கலாம். அப்படியே நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலுமே பிரயோஜனமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுங்க. என்னது, இந்த நடிகைக்கும் இந்த நடிகருக்கும் டிவோர்ஸா? இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் நமக்கும் உதவாது, யாருக்கும் உதவாது இல்ல. சோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் பார்க்காதீங்க. இப்ப நம்ம சேனல்ல கூட செலிபிரிட்டிஸ் பத்திலாம் நிறைய கண்டென்ட் போட்டிருக்கோம். பட் சமந்தா ஃபாலோ பண்ற பெர்ஃபெக்ட் மார்னிங் ரொட்டீன், அவங்க கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ணுவாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க, சன் பேதிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல லேர்னிங்கா இருக்கும். உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டியை பிடிச்சிருக்குன்னா கூட, அவங்களை அட்மையர் பண்றீங்கன்னா கூட, அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம லைஃபை மேம்படுத்துற விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கிசெல்லாம் நம்ம லைஃப்ல எதையுமே மேம்படுத்தாது. சோஷியல் மீடியாவையும் நல்ல முறையில யூஸ் பண்ணலாம். போன் இல்லாம இருக்க முடியாத சூழல் இது. அதனால்தான் பிரயோஜனமா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். யூடியூப், இன்ஸ்டால பிரயோஜனமான வீடியோஸ் நிறைய இருக்கு. இப்பெல்லாம் ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு டீச்சர், ஒரு ஆசான், ஒரு புக்கை தான் போய் தேடணும்னு இல்ல. யூடியூப்ல போட்டாலே பல பேர் ஃப்ரீயா கத்து கொடுக்குறாங்க. பட் இதையுமே ஸ்ட்ரிக்டா நைட்டு அந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போன், டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். யூஸ் பண்ணக்கூடாது. இது தூக்கத்தை பாதிக்கும். நைட்டு நீங்க கண்டினியூஸா 6 இல்ல 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். தூக்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சோ தூக்கத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கி எல்லாம் போன் பார்க்காதீங்க. அதே மாதிரி இடையில முழிச்சு தூங்குனா தூக்கம் சரியா இல்லாம ஃபுல் டயர்ட் ஆயிடுவீங்க. அப்புறம் இடையில 3 வேளை சாப்பிடுவீங்க, தண்ணி குடிப்பீங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துப்பீங்க. இதெல்லாம் பொறுமையா பண்ணுங்க. நல்லா மென்னு நிதானமா சாப்பிடுங்க. தண்ணியை கூட மென்னு குடிக்க சொல்றாங்க. இது உண்மையாவே உடல், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் என்ன சொல்றேன்னு. சோ திரும்ப ஒரு தடவை உங்களுக்கான இந்த 4 மணி நேரத்தை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன்.
காலையில 2 மணி நேரம் என்ன ஸ்கெடியூல்? முதல்ல 15 நிமிஷம் ஜேர்னலிங் பண்ணணும். உங்ககிட்ட இருக்க 3 நல்ல குணங்கள், நீங்க நன்றியோட இருக்க 3 விஷயங்கள், இதை எழுதணும். அடுத்த 15 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணணும். அடுத்த 30 நிமிஷம் புதுசா ஏதாவது கத்துக்கணும். அடுத்த 50 நிமிஷம் எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரி பண்ணணும். கடைசி 10 நிமிஷம் வெறும் கால்ல மண்ணுல கால் வச்சு நடக்கணும். 6 மணிக்கு எழுந்து இந்த ஸ்கெடியூல ஆரம்பிச்சாலே 8 மணிக்கெல்லாம் ப்ரொசீஜரை முடிச்சு குளிச்சு சாப்பிட்டு வேலைக்கு ரெடியாரலாம். காலையில எழுந்ததும் பிரஷ் பண்ணாம ஜஸ்ட் வாய் கொப்பளிச்சுட்டு 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. இது ரொம்பவே நல்லது. உடனே சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னா வெறும் வயித்துல தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க மத்த வேலைகளை செய்யலாம். நிறைய பேருக்கு காலையில எழுந்த உடனே பசிக்கும், அவங்களுக்காக இதை சொல்றேன். அப்புறம் என்ன, காலையில ஸ்கெடியூல் முடிஞ்சாச்சு. அடுத்து நைட் ஸ்கெடியூல். முதல் 10 நிமிஷம் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்து மூச்சு பயிற்சி செய்யணும். அடுத்த 30 நிமிஷத்துக்கு உங்களோட ஹாபி, மியூசிக், இல்ல வரைகிறது, ஸ்கின் கேர், கதை எழுதுறது, இப்படி எதையாவது உங்களுக்கு பிடிச்சதை பொழுதுபோக்கா செய்யணும். அடுத்த 40 நிமிஷம் நாளை காலைல இருந்து நைட்டு வரை என்னெல்லாம் பண்ண போறோம் இப்படி தெளிவா ஸ்கெடியூல் பண்ணணும். அடுத்த 15 நிமிஷத்துக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு ரிவ்யூ பண்ணணும். அடுத்த 5 நிமிஷம் தூங்குறதுக்கான செட்டப்பை ரெடி பண்ணணும். கடைசி 20 நிமிஷம் ரிலாக்ஸ்டா தியானம் பண்ணிட்டு பாசிட்டிவான எண்ணங்களை யோசிச்சுட்டு படுத்து தூங்கிடணும். அதுவும் சீக்கிரம் தூங்கணும். இதுதான் நைட்டுக்கான 2 மணி நேரம் ருட்டீன். ஓகேவா? கிளியரா இருக்கீங்க நம்புறேன். இதுல உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் பண்றதெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருதுன்னா அப்ப நீங்க தியானம் இல்ல ஹாபி டைமை அதிகப்படுத்திக்கலாம். மொத்தத்துல இந்த 4 மணி நேரத்தை உங்களுக்கு ஏத்த டைமா மாத்திக்கோங்க. இடையில சாட்டர்டே சண்டே வேலைக்கெல்லாம் லீவ் வருதுன்னா உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். தாராளமா பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க. அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா மணி நேரம் தூங்குறது இதெல்லாம் பண்ணாதீங்க. காலையில இத்தனை மணிக்கு ருட்டீன் ஆரம்பிக்குதுன்னா அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எனக்கு வேலை நேரமே அதிகமா இருக்கு, 4 மணி நேரம் எடுக்கிறதுலாம் கஷ்டம், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு வரணும், இப்படி நிறைய காரணங்கள் இருக்கும். அப்போ நீங்க இந்த டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிக்கலாம். ஸ்டார்ட் பண்றப்ப அட்லீஸ்ட் 2 மணி நேரம், காலையில 1 மணி நேரம், நைட் 1 மணி நேரம், இப்படி கூட நீங்க கம்மி பண்ணி பண்ணுங்க. நீங்க என்ன ரொட்டீன் போட்டாலும் பரவாயில்ல, அதை 21 டேஸ்க்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும். கிட்டத்தட்ட இது ஒரு சக்சஸ் ஃபார்முலா தான். பல வெற்றியாளர்கள் இந்த மாதிரி ருட்டீன் டைமை ஃபாலோ பண்ணி தான் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட ரகசியம். ஸோ 21 நாளைக்கு இதை நீங்க பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சேலஞ்ச் தரேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்லுங்க. நன்றி. நம்ம 2ஆம் பகுதியில் அடுத்த மாலை நேரத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க அந்த சகோதரி. அதில் மாலை நேரத்தில் முதல் 10 நிமிடம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது நல்ல ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணணும். எப்போதுமே இந்த பயிற்சிகளை வந்து ரிலாக்ஸாக தொடங்கணும். நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து காலையில் 8 நடைப்பயிற்சி செய்ய வர்றீங்க அப்படின்னா இப்போது நிறைய நபர்கள் உங்களுக்கான நேரத்தை வச்சுருப்பீங்க. 4 மணி, 4:05, 4:10, 4:30 அல்லது 5, 5:30 அப்படின்னு ஏதோ ஒரு நேரம் வச்சுருப்பீங்க. அந்த நேரத்திற்கு சற்று உங்களுக்கு ஏதோ தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னா உடனே ஒரு பதட்டம் வரும், ஓடியாருவீங்க. அந்த பதட்டமே கூடாது. ரிலாக்ஸ்டாக. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம எப்போ இரவில் தூங்க போயிருக்கிறோம் அப்படிங்கிற கணக்கு வச்சு தான் விடிகாலையில் எழுவதில் ரிலாக்ஸேஷனே கிடைக்கும். ஸோ ரிலாக்ஸாக தொடங்கணும். பதட்டத்தோடு எந்த பயிற்சிகளையும், எந்த முயற்சிகளையும், எந்த செயல்களையும், எந்த நிகழ்வுகளையும் தொடங்கவே கூடாது. ஒருவேளை பதட்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறங்களேன், ஒரு படபடப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா மறுபடியும் ஓடியாந்து அப்படியே பயிற்சியெல்லாம் பண்ணாதீங்க. அமர்ந்துருங்க, கொஞ்சம் நேரம் அமருங்க. மேற்கொண்டு ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேற்கொண்டு பதட்டப்படக்கூடாது. ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு நீங்கள் தொடங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 5 நிமிடம் ரிலாக்ஸ் ஆகும்போது உங்கள் மனதுக்குள் நிறைய விஷயம் ஓடும். சரி, நாளையிலேருந்து நம்ம வந்து இதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் ரிலாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் நான் இந்த விஷயத்தை நினைவூட்ட வேண்டியதாக இருக்கிறது. அப்போது மூச்சு பயிற்சி முதல்ல ஒரு 10 நிமிடம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரியும் பண்ணலாம் அல்லது வேறு வகையில், ஏன்னா எத்தனையோ வகையான மூச்சு பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கூடுதலாக சொன்னாங்க. அதன் பிறகு 30 நிமிடங்கள் பொழுதுபோக்குதல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பொழுதை ஆக்குதல் தான் அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தாங்க. நமக்கான ஹாபீஸ் அல்லது நம்ம வந்து ஒரு மியூசிக் பண்ண தெரிஞ்சவங்க அல்லது ஒரு வரைய தெரிஞ்சவங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கானதை நீங்கள் செய்யுங்க. அவங்க ஸ்கின் கேருக்கு கூட நீங்கள் வந்து தயாராக பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு எழுதுதல் பிடிக்கும் அப்படின்னா எழுதலாம், கதை எழுதுறது பிடிக்கும்னா எழுதலாம். ஏதோ ஒரு விஷயத்தை, உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துல பொழுதை ஆக்குதல், உங்களுக்கான நேரத்தில் 30 நிமிடம் உங்களுக்காக மட்டுமே. அதன் பிறகு ஒரு 40 நிமிடங்கள் ஷெட்யூல் பண்ணுறதுக்காக மட்டும்.
நாளை காலையில் இருந்து நாளை இரவு வரை நம்மளுடைய பணிகள் என்னென்ன, நம்மளுடைய தேவைகள் என்னென்ன, நாம் செய்ய வேண்டிய சேவைகள் என்னென்னு நம்ம எழுதணும். எழுதுகிறது அதுக்கு 40 நிமிடங்கள் அப்படின்னு அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசியில் சொன்னாங்க, அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிடலாம். அதை நீங்கள் வந்து உங்களுடைய பொழுதுபோக்கு நேரத்துக்கு கூட நீங்கள் இந்த டயத்தை அங்கே கொடுத்துக்கிடலாம். 40 நிமிடங்கள்லாம் எனக்கு ஷெட்யூல் பண்ணுறதுக்கு தேவைப்படாது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிடலாம்னு கடைசியாக சொல்லிட்டாங்க. அடுத்து 15 நிமிடங்கள் வந்து ரிவ்யூவுக்காக அன்றைய நாளில் நாம் செய்தது, நாம் செய்ய தவறியது, நாம் செய்ததில் சிறந்தது, நாம் செய்ததில் தவறானது, இவைகளெல்லாம் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறது. அதாவது இன்றைய நாளில் இன்றைக்கி நம்ம செய்ததை நம்ம வந்து திரும்ப அசைப்படுதல் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அதன் பிறகு 5 நிமிடங்கள் தூங்குவதற்கான செட்டப் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ படுக்கை அறையை தயார் செய்வது, அதற்கு அதாவது நம்மளுடைய மூளைக்கு அந்த சமிங்கையை கொடுக்குறோம். தூங்க போகிறோம், தூங்குவதற்கு தயாராகிட்டோம், தூங்குவதற்காக பெட்டை வந்து சரி பண்ணிட்டோம், தலையணையை சரி பண்ணிட்டோம், பெட்ஷீட்டை ரெடி பண்ணிட்டோம், அறைக்கு வந்து மின் விசிறியோ அல்லது குளிர் சாதனமோ ஏதோ ஒன்று தயாரிச்சிட்டோம், மின் விளக்குகளை சற்று குறைத்துட்டோம், எலக்ட்ரானிக் சாதனங்களை வந்து நம்ம வந்து நிறுத்திட்டோம், டிவி, மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர் இவைகளெல்லாம் வந்து நம்ம பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மூளைக்கு சமிங்கைகளை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தூங்குவதற்கு மூளை தயாராகிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன் பிறகு 20 நிமிடங்கள் நீங்கள் தியானம் செய்யுங்கள். ரிலாக்ஸ்டாக தியானம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பல முறை சொல்லி தந்திருப்பேன். ஸோ தியானம் ஒவ்வொரு வகைப்படும், ஒவ்வொரு குருநாதர்களும் ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு விதமாக சொல்லுவாங்க. உங்களுக்கு எது உகந்ததோ எது சிறந்ததோ அதை கடைப்பிடிங்க. ஸோ அதன் பிறகு நீங்கள் வந்து இரவில் தூங்குங்கள் அப்படிங்கிறத சொல்லி 20 நிமிடம் ஒரு மாலையில் உள்ள 2 மணி நேரத்தை சொன்னாங்க. ஸோ இரவு வந்து நம்ம ஒரு 9:30 மணிக்கு தூங்க செல்லணும் அப்படின்னா, ஏன் 9:30 மணிக்கு சொல்கிறேன், 5:30 மணிக்கு எழணும், 8 மணி நேரம் தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம 9:30க்கு தூங்கி இருக்க வேண்டும். அப்போ 9:30க்கு நம்ம தூங்கி இருக்கணும் அப்படின்னா இதை 7:30 மணிக்கு இந்த ப்ராசஸை ஆரம்பிச்சிருக்கணும். 7:30 மணிக்கு இந்த ப்ராசஸை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 7:30 மணிக்கு முன்பாக நம்ம வந்து உணவு அருந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டயத்தை வந்து சரி பண்ணிக்கிட்டே வரணும். உணவு அப்படிங்கிறது ஏன்னா உணவுக்கான இந்த 2 மணி நேரத்தில் உணவுக்கான நேரத்தை கொடுக்கல அவங்க. அப்போது நம்ம 7 to 7:30க்குள்ளாக இரவு உணவை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு 7:30லேருந்து 9:30 வரை இந்த ப்ராசஸ், மூச்சு பயிற்சி ஃபஸ்ட்டு 10 நிமிடம், பொழுதுபோக்கு ஒரு 30 நிமிடம், அடுத்து ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிடம், அதன் பிறகு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிடம், அப்புறம் நம்மளுடைய படுக்கையை சரி செய்வதற்கு ரெடி பண்ணுவதற்கு ஒரு 5 நிமிடம், அதன் பிறகு தியானம் செய்வதற்கு ஒரு 20 நிமிடம். ஸோ இவைகளை நம்ம வந்து செய்வதற்கு 2 மணி நேரம் தேவைப்படுகிறது. அப்போது இந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம 7:30 மணிலேருந்து தொடங்கினா தான் 9:30 மணிக்கு நம்ம தூங்க செல்ல முடியும். ஸோ இந்த 2 மணி நேரம், இந்த 4 மணி நேரத்தை உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி பாருங்கள். அதை தொடர்ந்து கடைபிடித்து பாருங்கள். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 21 நாட்கள் கடைபிடித்து பாருங்கள். உங்களுக்கான வெற்றி கிடைப்பதை நீங்கள் உணர முடியும். பெரிய பெரிய சாதனையாளர்கள், பெரிய பெரிய வெற்றியாளர்கள் அத்தனை பேருமே இப்படி தனக்கான நேரத்தை அவர்களே ஒதுக்கி கொண்டு அதை கடைபிடிக்க பழகிதான் அவர்கள் சாதனையாளர்களாக மாறினார்கள், வெற்றியாளராக மாறினார்கள் அப்படிங்கிறது தான் அந்த சகோதரி இந்த ஆடியோவின் வாயிலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்லுவேன், காலையில் ஒரு மணி நேரத்திலிருந்து ஒரு 1.25 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்கள். மாலையில் ஒரு 2 நிமிடங்கள் ஒதுக்குங்கள்னு சொன்னேன். 2 மணி நேரங்கள் சொல்லலை. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்தம் நமக்கான நடவடிக்கை, நாம் செய்த நடவடிக்கைகளை குறிப்பிடுங்கள் அப்படிங்கிறதுக்கு 2 நிமிடம் ஒதுக்குங்கள்னு சொன்னேன். அதுவே இங்கே நிறைய பேரால் முடியலை. 2 மணி நேரம் அப்படிங்கிறது எனக்கு கேட்கும் பொழுது சற்று சிரிப்பு வந்தது. இருப்பினும் நாம அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம மக்கள் செய்வாங்க, கடைபிடிப்பாங்க,
அவங்க நிச்சயமாக அதை கடைபிடித்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வர வச்சுக்கிட்டு தான் இந்த ஆடியோவையும் ஒளிபரப்புனேன். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம காலையில் நம்மளுடைய டைகர் கிளப்பில் சொல்லித்தரக்கூடிய பயிற்சிகளை செய்து மாலையில் ஒரு 2 நிமிடங்கள் ஒதுக்கி டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் செய்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை காணலாம். இந்த சகோதரி சொல்லிக் கொடுத்தது போல் 4 மணி நேரத்தை ஒதுக்கினால் பெரிய சாதனையாளராகலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்ற அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்திலும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.